சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் வரியை அமெரிக்கா 10% உயர்த்தியதால் அமெரிக்காவின் பின்னலாடை ஆர்டர்கள் திருப்பூர் நோக்கி வர துவங்கியுள்ளன. இதுகுறித்து செய்தியாளர் ஜெரி நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். நம்மளோட அதிகமாக செய்யறது சைனா தான் ஏற்றுமதியில் அதிகம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா காட்டிலும் சைனா பார்த்தீங்கன்னா 34% ஏற்றுமதி பண்ணுறாங்க. நம்ம இந்தியா வெறும் 4% பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு தேவையான மூலப்பொருளும் இந்தியாவில் இருக்கு. இதுக்கு தேவையான ஸ்கில்லு நம்மகிட்ட இருக்கு. இருந்தும் நாம் பின்தங்கி இருக்க காரணம் சைனாவோட நான் போட்டி போட முடியாமல் ஒரு சூழல் இருந்தது. இதை இப்போ ஒரு வாய்ப்பாக நாம் எடுத்துக்கலாம். எப்படின்னா, இப்போ அமெரிக்கா சைனாலேருந்து இறக்குமதி ஆகிற அனைத்து பொருட்களுக்கும் 10% வரி விதிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜவுளி ஆடைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய அளவு வாய்ப்பாக இது மாறி உள்ளதுங்க. இது நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா நாம் உலக அளவில் ஜவுளித்துறையில் முதன்மையாக வரக்குண்டான வாய்ப்பு 100% இருக்கு. இந்த வாய்ப்பை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். மத்திய அரசு இதுக்கு தனி கவனம் செலுத்தி இந்த தொழிலை மேம்படுறதுக்குண்டான நலத்திட்டங்களை அரசு அறிவிக்கணும் நான் கேட்டேன். பின்னலாடை தொழில் மீது மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் அமெரிக்காவிலிருந்து திருப்பூர் நோக்கி வர துவங்கியுள்ள ஆர்டர்கள் காரணமாகவும் திருப்பூரில் தங்கி பணியாற்றும் தொழிலாளர்களின் காரணமாகவும் தற்போது 40,000 கோடி இலக்கை நிச்சயம் பின்னலாடை தொழில்துறையினர் எட்டுவார்கள் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. சத்தியம் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து ஜெரி.